வணக்கம் மகளே, இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி பொருள்லாம் என்கிட்ட இருக்குங்க, அதை அனுப்பி விட்றேன், நீங்கள் நீட்டாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எங்கேருந்து கேட்டிருக்காரு அப்படின்னா, எட்டயாபுரத்தில் ரவி அப்படிங்கிறவர் ஓகேங்களா, அவர் தான் கேட்டிருக்காரு. ஓகே, நம்ம இந்த 2 பார்சல் ஓகேங்களா, இதில் கேபினெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இதில் கேபினெட் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு, இதில் பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இது மாதிரி எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக பார்சல் போட்டு விட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். அதே மாதிரி ரீஒர்க்கு, புது ஆம்பு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். 2.1, 7.1, 5.1 எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஏவி ரிசீவருக்கு அதாவது வந்து பவர் ஆம்ப் தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கும் தனியாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆம்பு மட்டும் ப்ரீ அவுட் எடுத்து பவர் ஆம்பு மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஏவிஆரில் ஒரு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதில் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, ஸ்டாண்ட் பை எதனால் போகுது அப்படின்னே தெரியாது. அதில் ஒரு சிப் இருக்கும் ஓகேங்களா, டிடிஎஸ் சிப் இருக்கும். அது எதனால் கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு தெரியாது, பட் ஆனால் கம்ப்ளைண்ட் ஆகும் ஓகேங்களா. அது எதனால் அப்படின்னா, நம்ம அடிக்கடி அதாவது வந்து ஃபுல் வால்யூம் வைப்போம். அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 200 வாட்ஸில் ஒரு 180, 150 அந்த மாதிரி தான் வாட்ஸ் எடுக்கும் ஓகேங்களா. அப்போயும் நீங்கள் ஸ்பீக்கர் ட்ரைவ் பண்ணும்போது அதில் 100 வாட்ஸ் வந்துடும். ஓகே, 100 வாட்ஸ் வரும்போது அதில் பாதிக்கு பாதி தான் ட்ரைவ் ஆகும். நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்பீங்க ஓகேங்களா. அதில் சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும் ஏவிஆரில். நானே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நிறையா வீடியோ. ஏவிஆர் நிஜமாலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஓகேங்களா. ப்ரீ அவுட்டு அட்மாஸ், டால்பி அட்மாஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுலேருந்து ப்ரீ அவுட் எடுத்து நீங்கள் பிராண்டட் ஸ்பீக்கர் எந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏவிஆரோட ஃபோட்டோ, அதேமாதிரி ஸ்பீக்கர் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை ஓம்ஸு, எத்தனை வாட்டேஜ், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் நீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆம்ப்ளிஃபை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஏவிஆருக்கு பட்ஜெட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஹை பட்ஜெட்டாக தான் முடியும் ஓகேங்களா. ஹை பட்ஜெட்டுக்கு ஆம்ப்ளிஃபையருக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹை பட்ஜெட்டான ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையர் பண்ணோம் அப்படின்னா தான் சவுண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா பட்ஜெட்டில் அப்படிங்கும்போது பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறது இல்லைங்க ஓகேங்களா. பட்ஜெட்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் எவ்வளோ சீக்கிரம் வருமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் ஓகேங்களா. நமக்கு சவுண்ட் கிளாரிட்டி மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி, அடுத்து சர்வீஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கம்பல்சரி இருக்கணும் ஓகேங்களா. சர்வீஸ் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த பார்சல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரிச்சிடலாம். ஓகே, நீங்கள் பிரிச்சுட்டு நான் வீடியோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேங்களா. கஸ்டமரே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாக்ஸ் நல்லா நீட்டாக போட்டு பேப்பர் எல்லாமே நிறைய வச்சு உள்ளே அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டு பண்ணியிருக்காரு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணிடலாம் மக்களே. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ஸ்டாரில் ரிமோட் இருக்குது. ஓகே, அடுத்தது கேஎம்எஸில் 8 ஃபெட் ஓகேங்களா, மான்ஸ்டரில் பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. இது ஒன்று கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்காரு ஓகேங்களா. மெயின்ஸ் கார்டு, கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்காரு. ஓகே, ரிமோட்டு, யூஎஸ்பி சாக்கெட்டு. ஓகே, அடுத்து பிரிட்ஜு பஃபர் போட்டது ஓகேங்களா. ரெண்டுமே பிரிட்ஜு பஃபர் போட்டது கேஎம்எஸில் 8 ஃபெட்டு ஓகேங்களா. கேஎம்எஸில் 8 ஃபெட்டு மான்ஸ்டர் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, கேஎம்எஸில் 369 ஓகேங்களா, அந்த மாடலில் ஓகே அப்பெக்ஸ் TB3 ஓகேங்களா, இந்த மாடலில் கொடுத்துருக்காரு ஒன்று. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிடெக்கில் ஓகேங்களா, ஜிடெக்கில் 5.1 சரௌண்ட் டிகோடர் ஓகே, டால்பி ப்ரோலாஜிக் இதுவும் கொடுத்துருக்காரு ஓகேங்களா. எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்சிங் போர்டு ஓகேங்களா, ஸ்விட்சிங் போர்டு கொடுத்துருக்காரு. அடுத்து அது கூடிய ஒயர் லைன் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோனி கூடிய 3D ஸ்டீரியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3-வே சரௌண்ட் டிகோடர் இது ஓகேங்களா, இதுவும் சரௌண்டு தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2-in-1 ஓகேங்களா, 2-in-1 சப்பு ப்ரீ ஓகே, 2-in-1 சப்பு ப்ரீயில் கேஎம்எஸ் வந்து ஓகே பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அடுத்து அதாவது இதில் அப்பி ஓகேங்களா, ஏபிஒய் அப்பியில் சாஃப்ட் ஸ்டார்டர் ஓகேங்களா. சாஃப்ட் ஸ்டார்டரை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா.
செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிடெக் ஓகேங்களா. டிடெக் ஆடியோவில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் ஓகேங்களா. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஃபேன் ரெகுலேட்டர் ஓகேங்களா. ஃபேன் ரெகுலேட்டரு 12 வோல்ட் 24 வோல்ட் ஓகேங்களா. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான் பக்கு. இதுவும் ஃபுல்லாகவே பக் கன்வெர்ட்டர் ஓகேங்களா. இதுவும் பக் கன்வெர்ட்டர் தான். அடுத்து ஓகே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் சப்ளை. ஓகே பவர் சப்ளை வந்து கிருஷ்ணா ஆடியோஸுங்க. சர்க்யூட் ஃபுல்லாகவே ஓகே 63 வோல்ட்டில் 100 UF ஓகேங்களா. 100 UF போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா இருக்குது. ஓகே பிஎஃப் எல்லாமே அடித்து கொடுத்துருக்காங்க. ஓகே நல்ல விஷயந்தான். ஓகே இதையும் தனியாக வச்சிடலாம். மெயின்ஸ் கார்டுடைய இது ஓகேங்களா. மெயின்ஸ் கார்டுடைய சாக்கெட்டு. அடுத்து இது என்ன அப்படின்னா இதுவும் சுவிட்சிங் போர்டுங்க ஓகேங்களா. 2 சுவிட்சிங் போர்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா சக்தி ஆடியோஸ். ஓகே சக்தி ஆடியோஸில் சப்பு ஃபில்ட்ரு போர்டு. ஓகே சப்பு ப்ரீ போர்டு. ஓகே இதுவும் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓகே அடுத்த பாக்ஸில் நம்ம இது கேபினெட்டில் இருக்குது ஓகேங்களா. கேபினெட்டு ஃபுல்லாகவே கழட்டிடலாம். ஓகே ஃபுல்லாகவே பிரிச்சுட்டு வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே கஸ்டமர் நல்லா ஃபோம் எல்லாமே வச்சு கரெக்டாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. இதையும் பிரிச்சுட்டு நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மக்களே இப்போ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போது கேபினெட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுத்துடலாம் ஓகேங்களா. கேபினெட் வெளியே எடுத்துகிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீட்டாக பார்க்கலாம். மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அக்ரிலிக் பேனல் தான் இது. கேபினெட்டு பெரிய கேபினெட் தான் இது ஓகேங்களா. ஆடியோ வீடியோ பிளேயரு இது சுவிட்சு 3 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹைஃபை எக்ஸ்பேஸு வியூ மீட்ரு இருக்குது. இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரிமோட் கிட்டு ஓகேங்களா. ரிமோட் கிட்டில் ஏற்கனவே பண்ணியிருந்திருக்காங்க. அதை நம்ம இப்போ ரீஒர்க் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதில் என்கோடர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. பவர் ஆன் ஆஃப் ஓகேங்களா. பவர் ஆன் ஆஃப் இருக்குது. ஓகே இப்போது நம்ம கேபினெட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுக்கலாம் ஓகேங்களா. மக்களே இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே கேபினெட் எடுத்துடலாம். சேஸ் எடுத்துடலாம். ஓகே இப்போது இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஓகே ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 கொடுத்துருக்காங்க. அட் தி சேம் டைம் ஹீட் சிங். ஓகே ஹீட் சிங் போட்டு எஸ்டிகே. ஓகே எஸ்டிகே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபிட்டிங் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த இடத்துல டீகோடர் கொடுத்துருக்காங்க. ஓகே 24/0/24 8 ஆம்பியர் ஓகேங்களா. 8 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 28/0/28 16 ஆம்பியர் ஓகேங்களா. இந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகேங்களா. கம்பி எல்லாமே காப்பர் கம்பி தான், நல்லாயிருக்கு. ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் தாராளமாக இடம் இருக்குது. நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஆம்ப்ளிஃபையரை நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ டெஸ்டிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக நான் கேட்டுன்னு நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா. அதே மாதிரி ரீஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். நியூ ஆம்பும் இருக்குது ஓகேங்களா. நியூ ஆம்பும் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஓகேங்களா. தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஏற்கனவே நான் இந்த பொருள் எல்லாமே காட்டிட்டேன் ஓகேங்களா. இது ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அனுப்பியிருக்காங்க ஓகேங்களா. இதில் எது நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மிச்ச கதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் பண்ணிட்டு ஆம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிவிட்டு நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிளாக அந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா
அதே மாதிரி அதாவது வந்து ரிமோட் கிட்டு ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் ஓகேங்களா, ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா பண்ணுறதுக்காக வந்து பார்த்துட்டோம்னா அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 2மே ஒட்டுக்கா பண்ண முடியாதுங்க. 2ல் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா நீட்டாக பண்ணலாம். 2மே பண்ணோம் அப்படின்னா அது ஃப்யூச்சரில் ஹம் நாய்ஸ் வரும் ஓகேங்களா. ஹம் நாய்ஸு, இஸ் நாய்ஸு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. 2ம் பண்ணோம் அப்படின்னா அது செட் ஆகாது. ஏதாவது 2ல் ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணி கொடுத்துர்லாம் ஓகேங்களா. இந்த போர்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்டிகேல, டிடெக்கில் ஓகே, சானியோ ஐசியில் 4231 ஓகே, 4231ல் 3 ஐசி ஓகே, 3 ஐசி போட்டது, 3 ஐசி போட்டது ஓகேங்களா. கேடெக்கு ஓகேங்களா. செல்ஃபி ஆடியோ அண்ணன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சொல்லியிருப்பார். கேடெக்கில் அவர் கான்டாக்ட் பண்ணி வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, அவர்கிட்டயே கான்டாக்ட் பண்ணி வாங்கியிருப்பார். ஓகே, இங்கே திருச்செங்கோட்டில் அவர் நம்பர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் கொடுத்துருப்பார். ஓகே, செல்ஃபி ஆடியோ அண்ணன் அவர் கார்த்திக் அண்ணன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருப்பாரு ஓகேங்களா. இதில் 4141லேருந்து 4142, 4191, 4192, 4231 ஓகே, இந்த ஐசி எல்லாமே எஸ்டிகே ஐசி இது எல்லாமே போட்டுக்கலாம் ஓகேங்களா. இதில் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் அதுமாரி ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனும் வந்துடும். சேம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எம்எஃப்ஆர் தான். ஓகே, எம்எஃப்ஆர் ரெஸ்ட்டு தேவையான இடத்துல கொடுத்துருக்காங்க, மிச்ச இடத்துல சேஃபார் ஓகேங்களா. ரெஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஓகேங்களா. நம்ம நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நம்ம அதாவது வந்து ஓகே, நான் ஒன்று ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய அசம்பிள் செட்டில் கண்டிப்பாக டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிடிஎஸ் ஓகேங்களா. டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் ஓகே, இது 2மே கண்டிப்பாக ஒரிஜினல் அசம்பிளில் எடுக்க முடியும் ஓகேங்களா. இந்த டீகோடரை வச்சு நம்மளால் ஒரிஜினலாக டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வந்து டிடிஎஸ் ஓகே, இது 2மே எடுக்கலாம் ஓகேங்களா, கன்ஃபார்மாக எடுக்கலாம். பட்டு டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது அது வேறு கான்செப்ட் ஓகேங்களா. அது கான்செப்டே வேறு போயிடும் ஓகேங்களா. ஓகே, அதை பற்றின வீடியோ நான் பின்னொரு நாளில் நான் டீட்டெயிலாக ஓகேங்களா. இது நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுவிட்டேன். பட் ஆனாலுமே கஸ்டமருக்கு இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய புரியல ஓகேங்களா. நான் கண்டிப்பாக டால்பி அட்மாஸ் ஓகேங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது ஓகே, அது எதனால் ஒர்க் ஆகுது, அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி டைப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உருவாக்குனாங்க ஓகே, அதை பற்றின ஃபுல் வீடியோ ஓகேங்களா. அது ஃபுல் வீடியோ நான் பின்னொரு நாளில் போடுறேன். அதே மாதிரி அதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே, அது வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் பேஸில் வரும். சேம் வந்து பார்த்துட்டோம்னா ஹைட் ஸ்பீக்கர் இருக்கும். 7.2 ஓகேங்களா, 2.4 ஓகே, அந்த மாதிரி வரும். இல்லை அப்படின்னா 5.1.2 ஓகே, அந்த மாதிரி 2 ஹைட் ஸ்பீக்கர் வரும் ஓகே, 2 ஹைட் ஸ்பீக்கர் வரும். அதில் ஹெலிகாப்டர்லேருந்து இந்த ரெயின் ஓகே, அந்த மாதிரி மழை பெய்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிளாரிட்டியாக ஓகே, பக்கா கிளாரிட்டியாக வரும் ஓகே. ஏவிஆர் அடிச்சிக்க அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் நிற்க முடியாது ஓகே, அது உண்மை தான். பட் ஆனால் பவர் ஆம்ப்ளிஃபையர் நம்ம ஒர்த்தபுளாக வந்து பண்ணோம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்ட் ஆம்ப்ளிஃபையர்லேயே டால்பி டிஜிட்டலும் டிடிஎஸ் ஓகே, இது 2மே ஒரிஜினலான பக்காவான கிளாரிட்டி எடுக்க முடியும் நம்மளுடைய அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்லேயே ஓகேங்களா. அது பட்ஜெட் வைஸில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எல்லாமே ஒர்த்தபுளாக அமௌண்ட்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ஓகே, ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் வச்சு நீங்கள் பண்ணும்போது ப்ராப்ளம் வராது ஓகேங்களா. ஃபால்ட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது அசம்பிளில். அதே மாதிரி ஃபால்ட் வந்தாலுமே எல்லாமே சர்வீஸபிள் தான் ஓகே, எல்லா போர்டுமே சர்வீஸபிள் தான், எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம. இதில் நம்ம அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் செட்டில் எந்த பொருள் போச்சுனாலும் சரி அது ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸபிள் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா, ரெடி பண்ணிக்கலாம் ஓகே. அதனால் எதுவும் பயந்துக்க தேவையில்ல. அதே மாதிரி நம்ம ஏவிஆர் யூஸ் பண்ணும்போது அதில் டிடிஎஸ்னு ஒரு சிப் இருக்கும் ஓகேங்களா, டிடிஎஸ்னு சிப் இருக்கும். அந்த சிப்பில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது ஓகேங்களா. நிறையா சர்வீஸ் வீடியோ நிறையா போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கம்ப்ளைண்ட் வரும். ஏன் அப்படின்னா அதனால் ஸ்டாண்ட் பை மோடில் அதே மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே டிலே ஆகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வருது ஏன் அப்படின்னா அதை பற்றின வீடியோ நான் பின்னாடி போடுறேன் ஓகேங்களா. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அதான் வந்து வோல்டேஜ் ஓகேங்களா, வோல்டேஜ் ஆம்பியர் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபுல் வால்யூம் வச்சு கேட்கும்போது அதில் கிளாரிட்டி உடையாமல் வரும் ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட், கிளாரிட்டி அதில் உடையாது ஓகே, ஏவிஆரில் உடையாமல் வரும்போது அதனுடைய வோல்டேஜ்லேருந்து ஆம்பியர் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் ஓகே. அக்யூரேட்டாக இருக்கும்போது
அதனுடைய வாட்ஸ் இதெல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகே. அதில் சொல்லியிருக்கிறது அக்யூரேட்டாக வரும். பட் அவங்க ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறத பொறுத்து அந்த இது மாறுபடும். ஓகே. மாறுபடும்போது நம்முடைய சிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஆகும். ஓகே. இதுதான் ரீசன். ஓகே. இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக லோ வால்யூம் வச்சு கேட்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது. இதில் இன்னொன்று என்னென்னா, எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம அசம்பிளாக இருக்கட்டும், பிராண்டடாக இருக்கட்டும், எப்படி பண்ணாலுமே கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்களா. கம்ப்ளைண்ட் வரும். அது எத்தனை நாள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம செஞ்சு கொடுக்குற முறையை பொறுத்து அது எத்தனை நாள் டிலே ஆகுதுங்கிறது தான் மேட்ரு. ஓகேங்களா. அது கம்ப்ளைண்ட் ஆகாமையே கூட இருக்கலாம். ஓகே. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஓகே. அதுதான் மேட்ரு. ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்சல் வந்துருக்கு. இன்றைக்கான பதிவில் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா.